இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமா நடத்திட்டு வரோம். ஆல்ரெடி idioms phrases ல இருந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம். சோ அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம். இப்போ idioms phrases உடைய செகண்ட் கிளாஸ் தான். சோ 8th ஸ்டாண்டர்ட் பார்க்காதவங்க போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. ரீசெண்டா ஒரு 13 days ஆயிட்டு இருக்கும் போட்டு. சோ அது போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 8th ல இருந்து தான் மேஜரா ஒரு क्वेश्चन கறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது எல்லாமே சின்ன சின்ன idioms தான். சோ அது உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம வந்து 9th 10th விட்டுற கூடாது. இன்னைக்கு நம்ம 9th and 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிடலாம். சோ 11th and 12th ஒரு கிளான்ஸா கடைசியா அதையும் ஒரு வீடியோல பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உடைய இது 3வது வீடியோ. ஆமாவா? சரி, 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய idioms phrases. blood runs thicker than water. இது வந்து நமக்கு ஒரு ப்ராபப். நம்மள டெஸ்ட் எழுதும்போது இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதும்போது இப்படி ஒரு ப்ராபபே கொடுத்திருப்பாங்க. blood runs thicker than water பழமொழி. இதுக்கு தமிழாக்கம் எழுத சொல்லிருந்தா என்ன எழுதிருப்பீங்க? தானாடா விட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சொந்தக்காரு நம்ம வந்து என்னதான் வெட்டி சண்டைலாம் போட்டு வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாலும் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம், அவர் எங்கன்னா பாதிப்புக்குள்ளான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? போராடுவோம். நம்ம மனசு துடிக்கும். அவருக்கு எதனா ஒண்ணுனா நம்ம மனசு கண்டிப்பா துடிக்கும். அப்போ blood runs thicker than water. அப்ப தண்ணீரை விட blood ரொம்ப திக்கா இருக்குன்னு அர்த்தம் இல்லை இதுக்கு. தானாடா விட்டாலும் தன் தசையாடும். அததான் இங்கேயும் மீன் பண்ணுது. Family members have stronger obligations with each other than with the people outside the family. So obligations அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் எழுதி வச்சுக்கோங்க. நன்றி கடன். ஓகேவா? வெளியில இருக்க ஒருத்தர்கிட்ட ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கவங்க, வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க கிட்ட நன்றி கடன் பட்டிருக்கவங்க இந்த மாதிரி நடந்துக்குவாங்க. அப்ப ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆப்ளிகேஷன்ஸ் நன்றி கடன் பட்டிருக்கவங்களுக்கு தான் இந்த idioms கரெக்டா இருக்கும். அப்ப blood runs thicker than water னா family members have stronger obligations with each other than with family people outside the family. ஓகேவா? சோ அடுத்தது to be fish out of water. சோ இது நான் ஆல்ரெடி அந்த இதிலே சொல்லிருந்தேன். 8th இது இருந்தது. fish out of water மட்டும் இருந்தது. அப்போ தண்ணீரை விட்டு மீன் வெளியே போச்சுன்னா அது என்னமா? டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். மீனால உயிர் வாழ முடியுமா? தண்ணிக்குள்ள இருந்தாதான் மீனால உயிர் வாழ முடியும். தண்ணியை விட்டு மீன் வெளியே வந்துருச்சுன்னா மீனால டெஃபினட்டா உயிர் வாழவே முடியாது. அததான் இங்க சொல்லியிருக்காங்க. to be in difficult situation. அப்ப தண்ணீரை விட்டு மீன் வெளியே வருதுன்னா நம்ம ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருக்கோம், கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கோம்னு அர்த்தம். அப்ப டிஃபிகல்ட்னா கஷ்டம், சிச்சுவேஷன்னா அந்த கஷ்டமான காலகட்டம். ஓகேவா? கஷ்டமான காலகட்டம். அப்ப ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. to be fish out of water னா தண்ணீரை விட்டு மீன் வெளியே போச்சுன்னா அதுக்கு அது என்னது? difficult situation. ஓகேவா? அடுத்து dull as dishwater. dishwaterனா என்னமா? நம்ம இந்த சாமான்லாம் கழுவிட்டு தண்ணி ஊத்துறோம்ல, அது அந்த டிஷ் வாட்டர் எப்படி இருக்கும்? டல்லா தான் இருக்கும். dull as dishwater. அப்போ டிஷ் வாட்டர் மாதிரி ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா என்னன்னா போரிங் ஆர் அன்இன்ட்ரெஸ்டிங். சாமான்களோட தண்ணியை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இதுவா? சில பேர் தொடறதுக்கே அருவருப்பா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா நம்ம அம்மாக்கள்லாம் அதில் தானே தினமும் நம்மளுக்காக எல்லா வேலையும் செய்யறாங்க. அப்ப அதெல்லாம் தொடறதுக்கு அருவருப்பா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல. அதுவும் நம்ம சாப்பிட்டது தானே, நம்ம யூஸ் பண்ணது தானே, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஓகேவா? அப்ப dull as dishwater. டிஷ் வாட்டர் மாதிரி டல்லா இருக்குன்னா போரிங் ஆர் அன்இன்ட்ரெஸ்டிங். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லப்பா, அப்ப அது வந்து ரொம்ப அது பார்க்கும் போது எப்படி இருக்கும்? போரா இருக்கும், அன்இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அப்ப dull as dishwater. டல்லுன்ற வார்த்தையை எதாவது குறிக்குது? போர். எப்ப டல்லா இருப்போம்? போர் அடிக்குதுப்பா அப்படின்னு டல்லா இருப்போம். எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்துல, இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்துல டல்லா இருப்போம். பல பேர் சைக்காலஜி வீடியோ இன்ட்ரெஸ்டா தான் பார்ப்பீங்க. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இங்கிலீஷ்னாலே அன்இன்ட்ரெஸ்டடா தான் பாக்குறீங்க. ஆனா அதையும் இன்ட்ரெஸ்டா மாத்திட்டு இருக்கேன்றதுதான் எங்க நம்பிக்கை. எங்க பக்கம் இருந்து வர நம்பிக்கை வந்து முப்படை பயிற்சி மையத்துல இருந்து இங்கிலீஷ் கிளாஸையும் ஓரளவுக்கு சுலபமா மாணவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு புரியுது அப்படின்னா கீழே ஒரு தம்ஸ் அப் போட்டு போயிடுங்கம்மா கமெண்ட் செக்ஷன்ல. ஆமா சார் எங்களுக்கு புரியுது சார் அப்படின்னு ஒரு தம்ஸ் அப் போட்டு போயிடுங்க. ஓகேவா? அப்ப இந்த முதல் 3 டிஸ்கஸ் பண்ணுங்க. blood runs thicker than water னா தானாடா விட்டாலும் தன் தசையாடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஆப்ளிகேஷன்ஸ் நன்றி கடன் செலுத்துதல். to be fish out of water தண்ணீரை விட்டு மீன் வெளியே போகுதுன்னா என்ன கஷ்டம்? அது டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருக்கு. அதே dull as dishwater அப்படின்னா டிஷ் வாட்டர் பார்த்தாலே ரொம்ப டல்லா இருக்குனாலே போரிங் ஆர் அன்இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? சின்னதுதான். 9th 10th கம்மி தான், 8th தான் இருக்கிறதுல அதிகம். இது சீக்கிரமா முடிச்சிடலாம். as a duck takes to water. டக்குனா என்னமா? வாத்து. டக்குனா என்ன? வாத்து. வாத்தை தண்ணிக்கு எடுத்துட்டு போறதுன்றது, தண்ணியில வாத்து போறதுன்றது என்ன? ஈஸியான டாஸ்க். வாத்து நிலத்துல கூட மெதுவா நடக்கும், தண்ணியில அப்படியே ஸ்வைன் நீந்திட்டு போகும். அப்போ நேச்சுரலி வித் ஈஸி, இயற்கையாவே அது ஒரு ஈஸியான டாஸ்க். வாத்துக்கு அது இயற்கையாவே ஒரு ஈஸியான டாஸ்க். அடுத்தது come hell or high water. come hell or high water. அதாவது ஹெல்னா என்னமா? நரகம். நரகத்துக்கு வா,
இல்லையா அதிகப்படியான தண்ணியில மூழ்கி சாவு. ஹெல் ஹை வாட்டர்னா நிறைய தண்ணி. கம் ஹெல் நரகத்துக்கு வா அப்படினாலே நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். என்ன சொல்றாங்க, நரகத்துக்கு தான் போவேன்னா எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, நரகம் முடிவாயிச்சா எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடந்தாலும் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி. நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அப்ப கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர்னா என்ன நடந்தாலும் நரகத்துக்கே போறோம்னு முடிவாயிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன. அடுத்தது you never miss the water till the well runs dry. ஓகேவா, you never miss the water. வாட்டர்னா தண்ணி, தண்ணீரை நீ எப்ப மிஸ் பண்ண, தண்ணீரை மிஸ் பண்ணவே மாட்டேன். எது வரையும் அப்படின்னா வெல் அப்படின்னா கிணறு, கிணறு ரன்ஸ் ட்ரை, ட்ரைனா வற்றி போதல். அப்போ கிணறு வற்றி போனாதான் தண்ணீரோட அருமை உனக்கு தெரியும். ஆமாவா, அப்போ தண்ணியை நீ மிஸ் பண்ண மாட்டேன். எப்ப வரையும், கிணறு வற்றி போற வரையும் மிஸ் பண்ண மாட்டேன். கிணறு வத்தி போச்சுன்னா தண்ணீரோடைய அருமை உனக்கு அப்பதான் தெரியும். என்னடா கிணறு வத்தி போச்சு, தண்ணிக்கு அடுத்து எங்கடா போறேன்னு. அப்போ யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன்ஸ் ட்ரை. கிணறு வத்தி போற வரையும் உனக்கு தண்ணீரோட அருமை தெரியாது. அந்த மாதிரி தான் பீப்புள்ஸ் ஆர் நாட் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் தே ஹேவ் அன்டில் இட் இஸ் கான். பீப்புளை வந்து மனிதர்களை சாதாரணமாக யாருமே என்ன பண்றது இல்லை, மதிக்கிறது இல்லை. கிரேட்ஃபுல்னா மதிக்கிறது இல்லை, கிரேட்ஃபுல்னா மதிக்கிறது, நாட் கிரேட்ஃபுல்னு இருக்குல்ல, சோ மதிக்கிறது இல்ல. எப்போ, அவங்க போற வரையும். அப்போ ஒருத்தர் இருக்கும் பொழுது தெரியற அருமை அவங்க இல்லாத போது தெரியறது இல்ல. சாரி, அவங்க இல்லாத போது தான் தெரியும். ஒருத்தர் இருக்கும் போது அவங்க அருமை தெரியாது, அவங்க இல்லாத போது தான் அதனுடைய அருமை தெரியும். அந்த மாதிரி தான் சில பேர் வந்து வார்த்தைகளால சிலர் காயப்படுத்துறீங்க. ஈவன் இங்கே கூட நிறைய பேர் காயப்படுத்திருக்கீங்க. சோ வீடியோ போட இது பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ஸ்லேயே கூட காயப்படுத்துவீங்க. ஒருத்தர் இருக்கும் போது அது தெரியாது, ஆனா அதுவே வீடியோவே நாங்க போடல, நாங்க இல்லாத போது அதனுடைய அருமை உங்களுக்கே கொஞ்சம் தெரியும் வரும்ல, அதுதான் சொல்லிடுறேன். அப்ப இருக்கும் பொழுது பயன்படுத்திக்கணும் அவருடைய அருமைகளை எல்லாம். So peoples are not grateful for what they have until it is gone. ஓகேவா, அதுதான் எதை குறிக்குது, கிணத்துல தண்ணி வத்துற வரையும் தண்ணீரை வந்து நீ மிஸ் பண்ண மாட்டே, அதனுடைய அருமை உனக்கு தெரியாம இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பியூர் கோல்ட் வாட்டர் ஆன் சம்திங். ஏதாச்சும் மேல குளிர்ந்த நீரை ஊற்று. கோல்டு வாட்டர்னா என்னம்மா, குளிர்ந்த நீர். ஓகேவா, கோல்டு வாட்டர்னா குளிர்ந்த நீர், குளிர்ந்த நீரை ஊற்று. குளிர்ந்த நீரை ஊற்றுன்னு சொல்லியிருக்காங்க. To criticize or stop something that some people are enthusiastic about. Criticize அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விமர்சனங்கள். அதாவது ஒருத்தரை நான் விமர்சிக்கிறேன், இல்ல ஒருத்தரை குற்றம் கூறுகிறேன், அதெல்லாம் கிரிட்டிசைஸ் சொல்லுவாங்க. அப்ப கிரிட்டிசைஸ்னா விமர்சிக்கிறீர்கள். ஓகேவா, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, விமர்சித்தல், விமர்சித்தல்மா. ஓகேவா, இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், குற்றம் காணுதல். என்னது, குற்றம் காணுதல். அப்ப கிரிட்டிசைஸ்னா ஒருத்தர் விமர்சிக்கிறது, இல்லைன்னா என்னது, குற்றம் காணுதல். அப்ப அதை என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அந்த தண்ணியை ஊத்து அப்படின்னா, சில்லுன்னு தண்ணி அவர் மேல ஊத்து, பியூர் கோல்ட் வாட்டர் ஆன் சம்திங் அப்படின்னா அவர் மேல குற்றம் சொல்லுதல் அல்லது விமர்சித்தல் அப்படின்ற மாதிரி தான் அது மீனிங் எடுத்துட்டு வருது. அடுத்தது ட்ரெட் வாட்டர். ட்ரெட் வாட்டர் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ட்ரெட்மில் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ட்ரெட்மில்னா என்னமா பண்ணுவீங்க, அந்த நின்ன இடத்துலயே நடந்துகிட்டு இருக்கிறது. கரெக்டா, நின்ன இடத்துலயே நடந்துட்டு இருக்குது. ஆக்டிவா இருப்பேன், ஆக்டிவா தான் இருப்பேன். அந்த ட்ரெட்மில்னா நின்ன இடத்துலயே என்ன பண்ணுவேன், வேக வேகமா நடப்பேன், ஆக்டிவா இருப்பேன். ஆனா உன்னால முன்னேறவும் முடியாது, பின்னோக்கியும் போக முடியாது. அப்ப ட்ரெட் வாட்டர்னா அந்த தண்ணி ஆக்டிவா தான் இருக்கும், பட் வித்வுட் மேக்கிங் ப்ரோக்ரஸ் ஆர் ஃபெயிலிங் ஃபார்தர் பிஹைண்ட். அப்ப முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. டு பி ஆக்டிவ், ஆக்டிவா இருக்கும், பட் வித்வுட் மேக்கிங் ப்ரோக்ரஸ். ப்ரோக்ரஸ்னா வளர்ச்சி அடைகிறது. ப்ரோக்ரஸ்னா என்ன, வளர்ச்சி, வளர்ச்சி அடைகிறது. அப்படி இல்லைன்னா ஃபெயிலிங், தோல்வி அடைகிறது. சோ தோல்வியும் இருக்காது, வளர்ச்சியும் இருக்காது, அதே இடத்துல ஆக்டிவா இருந்துட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு தான் ட்ரெட் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ட்ரெட்ன்றது ட்ரெட்மில்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சோ இது ஒன்னு சொல்லிட்டேன். அடுத்தது be like water of your duck's back. ஓகேவா, be like, இந்த இடத்துல லைக் வரலாம், ஆப்ஷன் தான், அதனால தான் அது பிராக்கெட் குள்ள போட்டுருக்கோம். be water of your duck's back. டக்கு நான் இப்பதான் சொன்னேன், வாத்து, வாத்து பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணி அது என்ன பண்ணாது, வாத்து முன்னாடி பார்த்து போதுனா பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அது என்ன பண்ணாது, மைண்ட் பண்ணிக்காது. அப்ப கிரிட்டிசிசம் டு someone that has no effect on them at all. அப்ப ஒருத்தரை பத்தி குறை கூறுவது அவரை எக்காரணத்தை கொண்டும் என்ன ஆகாது, பாதிக்காது. அப்ப கிரிட்டிசிசம்னாலே என்னது, குற்றம் காணுதல். அப்ப குற்றம் சொல்லுதல், ஒருத்தரை பத்தி நீ சொல்லக்கூடிய குற்றம்
குற்றம் சொல்லுதல். அப்போ criticism to someone, யாரையோ பற்றி நீ சொல்லக்கூடிய குற்றம், that has no effect, எந்த விதமான எஃபெக்ட்டும் ஏற்படுத்தாத அவர்களுக்கு. அதுதான் be water of a duck's back, வாற்றின் பின்னாடி போகக்கூடிய தண்ணீர் போல வாத்து முன்னாடி போயிட்டே இருக்கும், யாரை பத்தியும் பின்னாடி கண்டுக்கும் காணாம இருந்துரும். ஓகேவா? அடுத்தது so to be in deep water, தண்ணிக்கு ரொம்ப அடியில டீப் வாட்டர்ல நீ போயிட்டனா என்னமா இருக்கும்? to be uncomfortable in a particular situation. தண்ணிக்கு அடியில போயிட்டனா உன்னால என்ன பண்ண முடியாது? கம்ஃபர்ட்டபிளா இருக்க முடியாது. எப்படி fish out of the water ன்னு சொல்லணும். fish out of the water னா என்னது? you will be in danger condition, emergency condition அப்படினு சொல்லணும். அந்த மாதிரி நீ தண்ணிக்கு அடியில போயிட்ட அப்படினா உன்னால என்ன பண்ண முடியாது? uncomfortable ஃபீல் பண்ண முடியாது. தண்ணிக்கு மேலேயே மிதந்தனா ஓகே, தண்ணிக்கு அடியில போயிட்டனா uncomfortable. ஓகேவா? to be in uncomfortable at a particular situation, in a particular situation. hungry has a beer, இது ரெண்டு எழுதி இருக்க பாரு. beer கரடியை வச்சு ஒரு சில பழமொழிகள் அது எழுதிக்கோங்க. hungry has a beer, கரடி பசி அப்படினா கரடி being very hungry, அப்ப மீனிங் அதுல இருக்கு. hungryனா பசி, அப்ப பசி கரடி போல பசினா ரொம்ப பசியா இருக்குன்னு அர்த்தம். இதே gruff, இந்த gruff அப்படின்னா என்னன்னா முரட்டுத்தனமான, ஆக்ரோஷம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த முரட்டுத்தனமான அர்த்தம். அப்ப கரடி போல முரட்டுத்தனமா இருந்தா being unsociable, speaking in a very abrupt, rude way. rude அப்படின்னா என்ன? ரொம்ப ரஃப்பா நடந்துக்கிறது. rudeனா ரொம்ப ரஃப்பா, ஒரு மாதிரி முரட்டுத்தனமா நடந்துக்கிறது rudeனா. being unsociable, sociableனா அவங்க ரொம்ப சோஷியலா பழகுறாங்கப்பா. அப்போ வந்து அவங்க ஆணனும் பார்க்கல பெண்ணனும் பார்க்கல, எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி ஜாலியா சோஷியலா பழகிட்டு போறாங்க. ஆனா being unsociableனா 10 பேர் இருக்கிற இடத்துல அவன் மட்டும் வேற மாதிரி நடந்துட்டு போயிட்டே இருப்பான். ஏய் நெல்ல ஏய் நா அப்படின்ற மாதிரி நடந்துட்டு போவான். அப்ப being unsociable, speaking in a very abrupt, rude way, அப்ப முரட்டுத்தனமா பேசுவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுதான் அந்த gruffன்ற மீனிங். அப்ப கரடி போல முரட்டுத்தனமான குணம் கொண்டவர்கள் முரட்டுத்தனமாகத்தான் பேசுவார்கள். சோ அந்த முரட்டுத்தனமான்ற வார்த்தை வந்து rudeன்னு குறிக்குது. ஆனா நமக்கு ஒரே வார்த்தையில கொடுக்கணும்னா being unsociable, சொசைட்டியோட ஒத்து வாழ மாட்டாங்க, unsociable. ஓகேவா? சோ அடுத்தது take the bear by the tooth, take the bear by the tooth. bearனாலே என்ன? கரடி தான். திருப்பியும் கரடிய பல்லால எடுக்க முடியுமா? பல்லால பிடிக்க முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். எம்சிஆர் 23ஆம் புலிகேஸ்ல வடிவேல் சார் போகும்போது கரடி எச்சல்ல துப்புச்சு தனியா மாட்டிக்கவே. அப்போ put oneself in a dangerous position. அப்போ கரடியை போய் பல்லால தூக்குறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? அது நமக்கு டேஞ்சரஸ் பொசிஷன், என்னடா யாருமே இல்ல, கரடி கிட்ட நம்ம தனியா மாட்டிக்கிட்டுமே, கரடி அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியாதே அப்படின்னு சொல்ற இடத்துல puts oneself in a dangerous position, ஒருத்தரை மிகவும் கடினமான சூழ்நிலையில விட்டுட்டு வர்றதுக்கு பேர் தான் put oneself in a dangerous position. அதுதான் என்னன்னு சொல்றாங்க? take the bear by the tooth. ஓகேவா? சோ அடுத்தது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 10th வந்துருச்சுமா. ஓகே, இன்னும் 3 தான் படிச்சுக்கோங்க. as a busy as a hibernating bear. hibernatingனா அந்த குளிர்கால தூக்கம் சொல்லுவாங்க. குளிர்கால தூக்கம் இங்கிலீஷ் தமிழ்ல சொல்றதா இருந்தா. சோ இதுவே வந்து உனக்கு குளிர்கால தூக்கம் தூங்கக்கூடிய விலங்குகள் இது சம்மர் அப்படின்னு ஒரு சம்மர் வந்து கோடைக்கால விலங்குகள் எதுன்னு கேட்பாங்க. இது குளிர்காலம் ஹைபர்னேட்டிங் பியர்னா. சம்மருக்கு வந்து அந்த கோடை காலத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எஸ்டிவேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே சயின்ஸ்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முக்கியமான டேர்ம்ஸ். சோ as busy as a hibernating bear, குளிர்காலத்துல தூங்கக்கூடிய கரடி மாதிரி ரொம்ப பிஸியா இருக்கு அப்படின்னா ரிமைனிங் ஐடில், எந்த வேலையும் செய்யாம குளிர்காலத்துல கரடி என்ன பண்ணுமா? பாண்டா கரடிங்களா அமைதியா படுத்துட்டு தூங்கும். அப்ப as busy as a hibernating bearனா ரிமைனிங் ஐடில், எந்த வேலையும் செய்யாம இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் as busy as a hibernating bear. சோ அப்போ ரிமைனிங் ஐடில் னு சொல்றேன்ல, இதே வார்த்தையை நான் 8th ஸ்டாண்டர்ட்ல எடுத்தேன் ஒரு இடியம்ஸ்க்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கவுச் பொட்டேட்டோ. உங்களுக்கு கேட்ட क्वेश्चन வேற சொன்னேன். கவுச் பொட்டேட்டோ, மஞ்சத்தின் மேல் படுத்திருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு எப்படி இருக்குமா? ஐடியல் பர்சனா தான் இருக்கும். அப்ப ரிமைனிங் ஐடியல்ன்றது as busy as a hibernating bear னு கூட சொல்லலாம். அடுத்தது a bear hug, கரடி கட்டி பிடிக்கிறது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா put one's arm around someone and hug them affectionately. கரடி எல்லாம் வந்து சின்ன வயசுல கூட்டிட்டு வருவாங்க தெரு மேல எல்லாம் கூட. அப்போ வந்து சில நேரத்துல கட்டி கூட பிடிப்பாங்க, சில பேர்லாம் பிடிப்பாங்க, தொட்டுலாம் பார்ப்பாங்க. அந்த கரடி முடியெல்லாம் பிச்சு மோதிரம் ஏதோ சொல்லுவாங்கல்ல, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா affectionately கரடி வந்து ரொம்ப affectionate-ஆ ஹக் பண்ற மாதிரி. ஹக்னா என்ன? கட்டிப்பிடித்தல், அது எல்லாருக்குமே தெரியும். சோ ஹக் affectionately அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது ரெண்டுமே அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பியர் மார்க்கெட், பியர் மார்க்கெட்னா இன்வெஸ்ட் பண்றாங்கல்ல, இதுல தான் தெரியும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல எல்லாம் வந்து இது ஒரு டேர்மே யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்
எல்லாருமே சந்தை நிலவரம் பங்கு சந்தை நிலவரம்லாம் சொல்றீங்களே, அதுல பியர் மார்க்கெட்ன்றது ஒரு டேர்மே, யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்மே. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் a period of time when investors are more likely to sell rather than to buy share. அதாவது ஷேரை வாங்குறதுக்கு பதிலா விக்கிறதுக்கு பார்க்கற அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பங்கு சந்தை நிலவரத்துல ஷேர் என்ன பண்ணுவாங்க, வித்துருவாங்க. என்கிட்ட இருக்க ஷேர் எல்லாம் வித்துருவாங்க, ஏன்னா லாஸ் ஆக போதுன்னு தெரிஞ்சா இருக்கிற ஷேர் எல்லாம் வித்துருவாங்க. வாங்குறதுக்கு பதிலா போயிட்டு இன்னொன்னு புதுசா வாங்குறதுக்கு பதிலா வித்துட்டே வருவாங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்க, பியர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. சோ 9th ஸ்டாண்டர்ட் வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு பார்க்கலாமா? ஃபாஸ்ட் ஈஸியா இருக்கிறது தான் நமக்கு எக்ஸாம்ல கேட்கவே போறாங்க. ஃபர்ஸ்ட் blood runs then thicker than water. ரத்தத்தை விட, அதாவது தண்ணீரை விட ரத்தம் வந்து திக்கானதுன்றது மீனிங் இல்லைன்னு சொல்லிட்டேன். என்னன்னு சொல்லிட்டேன், தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். அப்ப நம்ம வெளியில இருக்கவங்களுக்கு ஒரு நன்றி கடன் பட்டிருப்போம், ஆப்ளிகேஷன்ஸ் சொல்லிட்டேன். அடுத்தது டு பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். தண்ணீரை விட்டு மீன் வெளியே வந்துச்சுன்னா டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருக்கு. dull as dish water. நம்ம வாஷ் பண்ணிட்டு போடுற அந்த தண்ணி வந்து ரொம்ப டல்லா இருக்குன்னா போரிங்கா இருக்கு, இல்லைன்னா அன்இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்தது as a duck takes to water. அதாவது ஒரு வாத்தனி வந்து தண்ணிக்கு எடுத்துட்டு போறதுன்றது நேச்சுரலாவே ஒரு ஈஸியான விஷயம். come hell or high water. நரகத்துக்கு வா, இல்லைன்னா தண்ணீர் சுனாமியால ஹை வாட்டர்னா சுனாமி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுனாமியால செத்து மடினா என்ன வேணா நடக்கட்டும், எனக்கு கவலையே இல்லை. no matter what happens. ஓகேவா? you never miss the water till the well run dry. அதாவது வந்து நீ தண்ணீரை வந்து மிஸ் பண்ண மாட்டே. எப்ப வரையும் கிணறுல தண்ணி வத்துற வரையும். அப்ப கிணறுல தண்ணி வத்தினாதான் நீரினுடைய அருமை தெரியும். அப்ப மாதிரி ஒரு மனுஷனை நீங்க எப்பவுமே புகழ மாட்டீங்க. நாட் கிரேட்ஃபுல். அவர் இருக்கிற வரையும் அவர் அருமை தெரியாது, அவர் இல்லாத போது தான் அவருடைய அருமை தெரியும். So people are not grateful for what they have until it is gone. Pure cold water on something. ஒரு ஏதாவது ஒரு பொருள் மேல குளிர்ந்த நீரை ஊற்றுனா அதுக்கு என்ன அர்த்தம்? To criticize someone. ஓகேவா? அடுத்தது ட்ரெட் வாட்டர். ட்ரெட் வாட்டர்னா ட்ரெட்மில் ஞாபகம் வச்சுக்க சொன்ன. ஒரே இடத்துல தான் ஆக்டிவா இருக்குமே தவிர ப்ரோக்ரஸும் ஆகாது, ஃபைலிங்கும் ஆகாது. ஓகேவா? முன்னாடியும் போகாது, பின்னாடியும் வராது. பி லைக் வாட்டர் ஆஃப் எ டக்ஸ் பேக். வாத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தண்ணி மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? யார் என்ன வேணா கிரிட்டிசைஸ் பண்ணட்டும், ஆனா நம்ம அது நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கிரிட்டிசிசம் டு சம்ஒன் தட் ஹஸ் நோ எஃபெக்ட் ஆன் தட் அட் ஆல். டு பி இன் டீப் வாட்டர். தண்ணீருடைய அடியில இருந்தனா அது அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன் நமக்கு. ஓகேவா? ஹங்கிரி ஆஸ் எ பியர். கரடி போல பசி. gruff as a bear. gruffனா முரட்டத்தனமான குரம். அப்ப எப்படி வந்து அன்சோஷியபிளா இருக்கலாம், இல்ல ரூட் வேல ஒருத்தர் பிஹேவ் பண்ணலாம். டேக் த பியர் பை த டூத். கரடியை வந்து பல்லால் எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியாது. அப்போ நம்மள ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல மாட்டி விட்டு போயிடுறது ஒருத்தரை. அடுத்தது as busy as a hibernating bear. hibernatingனா குளிர்ந்து கால உறக்கம் கொண்ட கரடி. அது எப்படி இருக்கும்? ரிமைனிங் ஹைடில், ரொம்ப தூங்கிட்டு சோம்பேறித்தனமா இருக்கும். bear hug. bear hugன்றது வந்து கம்ஃபர்டபிளா ஹக் பண்றதுக்கு தான், affectionately. பியர் மார்க்கெட். பியர் மார்க்கெட்ன்றது ஸ்டாக்கிங் எக்ஸ்சேஞ்ச்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம்னு சொல்லிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து பொருளை வாங்காம விக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? சோ ஷேரை பை பண்ணாம ஷேரை வித்துறதுக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஓகேவா? 10th ஸ்டாண்டர்ட் ஈஸிமா, ஒரே பேஜ்ல முடிஞ்சு, 2 பேஜ்ல. ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். ஓகேவா? இப்பதான்ப்பா உன் குரலே கேக்குது. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கீங்களா, இப்பதான்ப்பா உன் குரலே கேக்குது. அப்போ டு பிகின் ஸ்பீக்கிங். எங்கடா இருந்த இவ்வளவு நாளா? சீரியல்ஸ்ல பெரும்பாலும் சொல்றாங்க, எங்கடா இருந்த இவ்வளவு நாளா? இன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிட்டியா? இப்பதான் உன் குரலே கேக்குது அப்படின்னா ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். யாரோ ஒருவருடைய குரல் எனக்கு இப்பதான் கேக்குதுன்னா அப்ப இவ்வளவு நாளா அவங்க பேசல, அமைதியாவே இருந்திருக்காங்க. எவ்வளவு நாள் தான் அமைதியா இருப்பாங்க? நீயும் பேசி குட்ட குனிஞ்சிட்டேவா இருப்பாங்க. அப்போ பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ டு பிகின் ஸ்பீக்கிங், அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ ஃபைண்ட் ஒன் வாய்ஸ்னா என்ன அர்த்தம்? டு பிகின் ஸ்பீக்கிங். அடுத்தது lend an ear. lendனா கடன் கொடுன்னு அர்த்தம். lendனா என்ன? கடன் கொடு. அப்ப கடன் கொடுனா காதை கடன் கொடுத்துருவியா? இல்ல பா, lend an ear, உன் காதை கொடுத்து கேளு. அப்போ நான் சொல்ற விஷயம் listen to them sympathetically and clearly. அப்ப காது கொடுத்து கேளுன்னு அர்த்தம். அப்ப lend an earனா காது கொடுத்து கேளு. எப்படி கேளு? கிளியரா கேளு. ஓகேவா? லிசன்னா காதை கொடுத்து தான் லிசன் பண்ண முடியும். அப்ப listen to them sympathetically and clearly. ஓகேவா? sharp as a track. track எப்படி இருக்கும்? ஷார்ப் எட்ஜஸ் அப்படி இருக்கும்ல. அப்ப ட்ராக் எப்படி ஷார்ப்பா இருக்கோ அதே மாதிரி மென்டலி அக்யூட். அக்யூட்னா என்ன மீனிங்னா இதுவும் ஷார்ப் தான். புத்தி கூர்மையுள்ளவர். மென்டல்னு அர்த்தம் இல்ல, கூர்மையானவர்.
ஓகேவா புத்தி கூர்மையானவர் மென்டலினா பிசிக்கலி ஃபிட் அப்படின்னு சொல்றோம்ல நான் இல்ல சும்மா இப்படி கை காமிக்கிறதுன்னு நினைச்சுக்காதீங்க பிசிக்கலா ஒருத்தர் ஃபிட்டா இருக்காருன்னா நான் வந்து மென்டலி ஃபிட் நான் அது வேணா பெருமையா சொல்லிப்பேன் நான் மென்டலி ஃபிட் எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் ஐ வில் டேக் a quick decision as much as possible அப்படின்னு நான் இருப்பேன் ஓகேவா கரெக்டான டெசிஷன்ஸ் கரெக்டான டைம்ல நான் எடுக்கக்கூடிய அளவில் இருப்பேன் அப்போ நான் மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா என்ன அர்த்தம் புத்திசாலித்தனமா முடிவெடுக்கிறதுல நான் சிறந்தவனா இருக்கேன் அப்போ ஷார்ப் as a trackனா மென்டலி அக்யூட்னா அதுவும் என்னதான் மீனிங் ஷார்ப் தான் மீனிங் கூர்மையானவர் புத்தி கூர்மையானவர் ஓகே ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ஓவர் த மூன் நிலவை தாண்டி இருக்கிற என்ன அர்த்தம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் டிலைட்டட் இது வந்து 8th பார்த்துட்டோம் இதுவும் 8th பார்த்த ஒரு வார்த்தை தாமா ஓவர் த மூன் நிலவை தாண்டி நீ இருக்கிறனா என்ன அர்த்தம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் டிலைட்டட் ரொம்ப சந்தோஷமா இருக்க அதிக அளவு சந்தோஷமா இருக்க எக்ஸ்ட்ரீமா ஹாப்பியா இருக்க on the ball மேல உன் கண்ணு இருக்கட்டும் on the ball அப்ப கிரிக்கெட் விளையாட வருபவர்களுக்கு மட்டையை கையில வச்சிட்டு இருந்தாலும் அவன் கண்ணெல்லாம் எதுல இருக்கும் அந்த பால் மேல தான் அந்த பால் எப்படி வருதோ அதை பார்த்து அடிச்சாதான் அவர் வின் பண்ணுவார் அப்ப on the ball அப்ப alert and aware of what is happening அலர்ட்டா இருக்கணும்னு சொல்றாங்க alert and awareனா பாதுகாப்பா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் awareனா எச்சரிக்கையா இருக்கணும் of what is happening என்ன நடக்க போகுதுன்றது மேல அலர்ட்டாவும் இருக்கணும் aware எச்சரிக்கையாவும் இருக்கணும் அப்ப on the ball னா கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா பால் மேல தான் இருக்கணும் சோ ஃபர்ஸ்ட் பேஜ் இது ஓவர் ஆயிடுச்சு இன்னும் ஒரே பேஜ் தான் இருக்கு சோ இது ஒரே டிவிஷன் டக்குன்னு குத்துங்க பாருங்க ஃபைன் ஒன்ஸ் வாய்ஸ் இப்பதான் ஒருத்தருடைய வாலை கேக்குதுன்னா ஒருத்தருடைய வார்த்தையை கேக்குது வாய்ஸ் கேக்குதுன்னா டு பிகின் ஸ்பீக்கிங் இப்பதான் அவர் பேச ஆரம்பிச்சிருக்கார் lend the ear உன் காதை கொடுனா லிசன் சிம்பத்தட்டிக்கலாவும் அதே நேரத்துல கிளியராவும் லிசன் பண்ணு உன் காதை கொடுத்து அடுத்து ஷார்ப் as a track மென்டலி நான் அக்யூட்டா இருக்கேன் ஓவர் த மூனை விட ரொம்ப தான் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி on the ball என் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா பால் மேல தான் இருக்கு சோ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு வா போலாம் இதுல பார்த்தலாம் ட்ரிவ் லெவல் வித் ட்ரிவ் அப்படின்னா இறங்கி வருதல் பின்வாங்கிறது இறங்குது கீழே இறங்குறது அப்ப ட்ரிவ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரனா டு மூவ் டு a lower level அப்ப இங்கேயும் லெவல் இருக்கு இங்கேயும் லெவல் இருக்கு அதை வச்சு கூட மேட்ச் பண்ணிடலாம் அப்ப ட்ரிவ் level with அப்படினா to move to the lower level இதே நமக்கு எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் பண்ணனும்னே lower level higher level னு கூட கொடுக்கலாம் ரெண்டு லெவல் வச்சிருக்கனே எந்த லெவல்ல நீ மாற்றன்னு பார்க்கலாம்னா drive அப்படினா இறங்கி வரது கீழே இறங்கி வரது அப்ப drive அப்படினா கீழே இறங்குறது சோ அப்ப to move to a lower level அடுத்து hoop with a glee gleeனாலே மகிழ்ச்சிமா gleeனாலே என்னது மகிழ்ச்சி அப்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சி hoop with a glee னா எல்லையற்ற மகிழ்ச்சி அப்ப shout with enthusiasm and happiness ஹை அச்சோ அப்படினு கத்துவாங்கல்ல அதுதான் அந்த hoopனா அச்சச்சோ இது யாரடி நீ மோகினில பாத்திருப்பீங்களே அச்சச்சோ என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி அது மாதிரி எல்லையற்ற மகிழ்ச்சியில இருக்காங்க hoop with a glee அப்போ shout with enthusiasm and happiness அப்ப யாரடி நீ மோகினில நயன்தாராவோட தங்கச்சி என்ன பண்ணுவாங்க ரொம்ப hoop with a glee அந்த மொமெண்ட்ல வந்து ஓடி வந்துட்டு ஐயோ என்ன பண்ணுவேனே தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு விழுவாங்க so shout with enthusiasm ரொம்ப enthusiasmனா ஒரு மாதிரி ஃபன் மொமெண்ட் நிறைய ஜாலியா இருக்கிறது தான் ஹாப்பினஸ்னாலும் மகிழ்ச்சி அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம மகிழ்ச்சியில ஓவரா கத்துறதுக்கு பேர் தான் hoop with glee jammed on the brakes பிரேக் மேல ஜாம்னா பிரேக் மேல காலை வச்சு நல்லா அழுத்திட்டு இருக்காங்க அப்ப குயிக்லி பிரஸ் ஆன் வெஹிக்கல்ஸ் பிரேக்ஸ் டு ஸ்டாப் அப்ப ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன்ல காரை ரன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்னா டக்குன்னு பிரேக் மேல காலை வச்சு என்ன பண்ணணும் ஜாம் பண்ணிடணும் அப்ப பிரேக் மேல இருந்து காலை ரிலீஸே பண்ணாம அப்படியே அழுத்திட்டே இருக்கணும் அதான் ஜாம்ட் ஆன் த பிரேக்ஸ் குயிக்லி பிரஸ் ஆன் வெஹிக்கல்ஸ் பிரேக்ஸ் டு ஸ்டாப் வண்டியை நிறுத்துறதுக்கு டக்குன்னு பிரஸ் பண்ணுங்க அப்ப இங்கேயும் பிரேக் இருக்கு இங்கேயும் பிரேக் இருக்கு அப்ப குயிக்லி பிரஸ் ஆன் வெஹிக்கல் பிரேக்ஸ் டு ஸ்டாப் clung for dear life dear na enna man clung அப்படினா ஒட்டிக்கொள்ளுதல் மானின் வாழ்க்கையோடு ஒட்டிக்கொள்ளுதல் அது என்ன சார் மானின் வாழ்க்கையோடு ஒட்டிக்கொள்ளுதல் அப்படின்னா அதுக்கான மீனிங் அந்த இடத்துல பாருங்க டியர் லைஃப்னா மானோட வாழ்க்கையில என்ன ஒட்டிக்கிறீங்கன்னா do something with much effort to avoid danger அப்ப நீ ஒரு விஷயத்தை செய்யற ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற எதுக்காகனா வரக்கூடிய ஆபத்துகளை தவிர்ப்பதற்காக அப்ப மானின் வாழ்க்கையில ஒட்டிக்கொள்றதுனா என்ன அர்த்தம்னா மானுக்கு வந்து என்ன சொல்றது வாழ்க்கைன்றது நிதர்சனம் இல்ல வேடன் இருக்கான் புலி இருக்கான்
மானுக்கு அதோட கொம்பே இருக்கு, ஓகேவா? அந்த கொம்பு வளர 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 அந்த கொம்பே திருப்பி மடிச்செத்துட்டு வந்து அதை குத்தி கூட செத்துரும். மானுக்கு அது உடம்புலேயே கூட பாதிப்பு இருக்கு. அந்த மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு டான்ஸரை தவிக்கிறதுக்காக எதனா நீ ஒண்ணு கஷ்டப்பட்டு செஞ்சுதான் ஆகணும், ஓகேவா? அததான் சொல்றாங்க. சார்ஜ் அப் த ரோடு. ரோட சார்ஜ் பண்றதுனா ரோட்ல எத்தனை போய் பேட்டரியை போட்டு சார்ஜ் பண்ற மாதிரிலாம் அர்த்தம் இல்ல. ரோட சார்ஜ் பண்றதுனா என்னன்னா, டு எக்ஸைட் ஆர் ரவுஸ். சார்ஜ் ஏத்தி விடுங்கடா, அவனுக்கு தூண்டி விடுங்கடா, சார்ஜ் ஏத்தி விடுங்கன்னா என்ன அர்த்தம்? அவனை வந்து தூண்டி விட்டு அவனை வந்து மேலும் எழும்ப செய்தல். அவன் எக்ஸைட் ஆயிட்டு கத்தணும், இல்லைன்னா ரவுஸ். ரவுஸ்னா எழும்புறது, ரொம்ப கத்தி எழுப்புறது, ஓகேவா? அடுத்தது பீட் எ ஹாஸ்டி ரிட்ரீட். withdraw quickly to avoid something unpleasant. ஹாஸ்டி அப்படின்னா ரீட்ரீட் அப்படின்னா ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயத்துல இருந்து பின்வாங்கிறது, ஓகேவா? ரீட்ரீட் அப்படின்னா என்னது? ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விளைவுகள்ல இருந்து பின்வாங்கிறதுக்கு பேரு தான் beat a hasty retreat. withdraw quickly to avoid something unpleasant. அதாவது நடக்காத, pleasantனா அமைதியா இருக்கிறது, pleasantனா அமைதியா இருக்கிறது, unpleasantனா அமைதி இல்லாம ஏதோ ஒண்ணு மனசு நெருடலாவே இருக்கு. அப்ப அந்த விஷயத்துல இருந்து சீக்கிரமா என்ன பண்ணிடுங்க? withdraw பண்ணிடுங்க, வேண்டாம் அது நமக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா beat a hasty retreat. அப்ப 10th இது ஒரு முறை ரீகால் பண்ணிடலாமா வேகமா? சோ 10th இது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? find one voice. ஒருத்தருடைய வாய்ஸ் எனக்கு இப்பதான் கேட்க ஆரம்பிக்குதுன்னா அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கார் பேசுறதுக்கு. to begin speaking. lend the ear னா காது கொடுத்து கிளியரா கேளு. listen them sympathetically and clearly. sharp as a track னா ஒரு track எப்படி ஷார்ப்பா இருக்குன்னா mentally acute-ஆ இருக்காங்க. over the moon நிலவை தாண்டி இருக்கனா ரொம்ப ஹாப்பி, எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியா இருக்க, ஓகேவா? on the ball பால் மேல மட்டும் தான் உங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கட்டும் அப்படின்னா very clear மைண்டோட alert and aware of what is happening. சோ அது ரெண்டுமே 8th பார்த்தது தான். drew level with, ஒரு லெவல்ல இருந்து நீ drew கீழே இறங்கி வரனா to move to the lower level. அடுத்து hoop with glee, ரொம்ப மகிழ்ச்சியோட ரொம்ப சத்தமா நான் கத்த போறேன்னா shout with enthusiasm and happiness. jammed on the brakes, பிரேக் மேல ரொம்ப ஜாம் பண்ணி காலை வச்சு அழுத்துறேன்னா to suddenly put a brake. quickly press on vehicles brakes to stop. clung for dear life னா மானுடைய வாழ்க்கையோட ஒத்து போதல் அப்படின்ற மாதிரி என்ன மீனிங்னா do something with much effort to avoid danger. charged up the road அப்படின்னா to excite or rouse. ரோட சார்ஜ் பண்ற மீனிங் கிடையாது, to excite or rouse. beat a hasty retreat, ஒரு ஆபத்துல இருந்து நீ withdraw பண்ணிக்கிறது. withdraw quickly to avoid something unpleasant, நடக்க முடியாத ஒரு விஷயத்துல இருந்து. ஸோ 9th and 10th பார்த்து ரிவிஷன் பண்ணியாச்சு இன்னைக்கு. ஸோ நோட்ஸும் எடுத்து வச்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ நான் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் முடிச்சுட்டா வேணா ஒரு பிடிஎஃப்பும் சென்ட் பண்றேன், வச்சுக்கோங்க. 8th இருந்து 12th வரையும் இருக்கக்கூடிய idioms and phrases ஒரு முறை ரிவிஷன் பண்றதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும், ஓகேவா? ஸோ 8th 9th 10th மூணுமே முடிச்சாச்சா? ஸோ idioms phrases இருந்து ஒரு நாள் டெஸ்ட் வச்சுக்கலாமா? எப்ப டெஸ்ட் வைக்கலாம்னா அதுக்கு ஒரு क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணிட்டு வரேன். எஸ்ஏ அல்டிமேட் சீரிஸ்ல ஒரு நாள் அது தனியா போட்டு டெஸ்ட் வச்சுப்போம், ஓகேவா? இணைந்திருங்கள் காவலர்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.